வான்மிகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்கு, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவபெருமான் கருணை கொண்ட கண்ணுதல் கடவுள். தம் மீது பக்தி கொண்ட இறையடியார் எது வழங்கினாலும் அன்போடு ஏற்றுக்கொள்வார். ஸ்ரீமத் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் கூறுவார், எந்த பக்தன் ஒருவன் தூய மனதோடு ஒரு பூ, ஒரு கனி, ஒரு இலை அல்லது சிறிது நீர், இதை எனக்கு தூய்மையான பக்தியோடு வழங்குபவனே எனக்கு பிரியமான பக்தன். இது கீதையின் பொன்மொழி. அதேபோல் சிவபெருமானும் தூய அன்போடு எதை படைத்தாலும் ஏற்றுக்கொள்வார். கண்ணப்ப நாயனார் செருப்பு போட்ட காலாலை துடைத்து விட்டார், மாமிசம் படைத்து விட்டார். அர்ஜுனன் வில்லாலே அடித்தான் எம்பெருமானை, அவனை அணைத்துக் கொண்டார். ஆனால் தீய எண்ணத்தோடு மலர்கனை வீசிய மன்மதனை எரித்து அனங்கனாக்கினார் சிவபெருமான். அதே போல் ஒரு பக்தரை தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். தூய்மையான அன்பு, அதிகபட்ச அன்பினால் மலருக்கு பதிலாக கல்லை எறிந்தார் சிவபெருமான் மீது. அதை மலரென எண்ணி ஏற்றுக்கொண்டார் எம் சிவபெருமான். இதேபோல் நம் ராமாயணத்திலும் ஒருவரை பார்ப்போம். முன்பின் ராமனை பார்த்ததில்லை சிங்கிவேர தலைவன் குகன் என்னும் 1000 நாவாய்க்கு சொந்தக்கார். ராமன் வந்திருக்கிறார் முனிவர் ஆசிரமத்தில் தெரிந்தவுடன் அவருக்காக தேனும் மீனும் சமைத்துக் கொண்டு செல்வார். ராமன் மீன் அருந்துவானா இல்லையா என்று குகனுக்கு தெரியாது. இருப்பினும் அந்த தூய அன்பை கம்பர் தாயினும் நல்லார் என்று கூறுவார். லக்குவன் வாய்மொழியார். ராமனோ அந்த தேனையும் மீனையும் வாங்கி இவை பவித்திரம் என்று கூறுவார். பவித்திரம் என்றால் புனிதமானதை விட தூய்மையானது. தூய அன்பின் முன்னே அறிவுக்கு இடமில்லை. இதான் சாக்கிய நாயனார் புராணத்தின் கருத்து. இறை மீது நீங்கள் அளவில்லாத அன்பு கொண்டால், சாக்கிய நாயனார், கண்ணப்ப நாயனார் போன்று அன்பு கொண்டால் அங்கே அறிவு தேவையில்லை. கல்வி என்னும் பல்கலை படித்து என்பார் மாணிக்கவாச பெருமான். அதுபோல்தான் இந்த சாக்கிய நாயனார் பல நூல்கள் கற்றார். காஞ்சி நகர் சென்றார். அங்கே பல சாக்கிய மத நூல்களை கண்டு கற்று சாக்கிய மதத்தை சேர்ந்தார். அந்த நூல்களை ஓதி அந்த சமய ஆடைகளை உணர்த்த ஆரம்பித்து விட்டார். இருப்பினும் வினை, வினை பெயர், வினை செய்பவன், வினையை கூட்டுபவன் என்ற 4க்கும் விளக்கம் சைவ நெறியில் கிட்டியது என்று சைவ சமயத்தை தழுவினார். சைவ சமயத்தை தழுவினாலும் தம் புற தோற்றத்தை அவர் துறக்கவில்லை. சிவமே பரம்பொருள் என்று உறுதியாக இருந்தார். எந்த நிலையிலே நின்றாலும், எந்த வடிவம் கொண்டாலும் நிலை பெற்ற சிவபெருமான் திருவடியை மறவாமையே வாழ்நாளின் கடமை என்று எண்ணினார். அருவத்துக்கும் உருவத்துக்கும் உள்ள இடையே விளங்குவது சிவலிங்கம். சிவலிங்க வழிபாடு எல்லா வழிபாட்டிலும் தலை சிறந்தது என்பது சைவ சமயம். சிவலிங்கம் பற்றி நான் பின்பு கூறுகிறேன். இந்த சாக்கிய நாயனார் தினமும் உண்பதற்கு முன்பு சிவபூஜை செய்வார். இவர் நடந்து செல்லும் போது அங்கே ஒரு சிவலிங்கம் கண்டார். பூஜை செய்வதற்கு அருகில் மலர்கள் இல்லை.
கல் இருந்தது. ஒரு கல்லை எடுத்து பஞ்சாட்சரம் ஓதி சிவலிங்கம் மீது எரிந்து விட்டு உணவு உள்ள சென்று விட்டார். இதையே தினமும் செய்தார். இது இறைவன் எமக்கு வகுத்த திருவருள், இதையே யாம் பின்பற்றுவோம் என்று கல்லை தினம் எறிந்தார். இவன் கண்ணப்ப நாயனாருடைய பூசையை மனமு வந்து ஏற்றுக்கொண்டது போல் சாக்கிய நாயனார் கல்லெறியை மலர் தூவமாக, மலர் தீபமாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார். சிறிது காலம் கழித்து விண்ணிடை தோன்றினார் உமாதேவியார். கல்லால் தமக்கு கவிதை பாடிய சாக்கிய நாயனாருக்கு சிவலோகம் வழங்கினார். இது சில சைவ அறிஞர்களுக்கு விவாத பொருளாகிவிட்டது. அதற்கு சேக்கிரார் பதில் சொல்வார், என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள் ஒன்றே. சைவ சமய சின்னங்கள் திருநீரிடுவது, காவி உடுத்துவது, ருத்ராட்சம் அணிவது போன்றவை இன்றியமைதானது. இருப்பினும் புறத்தோற்றத்தை விட அகப்பூசை சிறந்தது. பூசலார் பார்த்தோம் அல்லவா? அதேபோல் இங்கே சாக்கிய நாயனார் கல்லாலே அபிஷேகம் செய்தார். இந்த சிவலிங்கத்தின் பெருமையை என்னவென்று பார்ப்போம். நடராஜர் சிதம்பரத்தில் இருக்கிறார் அல்லவா? அது உருவம். ஓர் நாமம் இல்லாமல், ஓர் உருவம் இல்லாமல், ஓர் எல்லை இல்லாமல் இருக்கும் பரம்பொருள் அருவம். அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையிலே மனிதன் சிற்றறிவுக்கு எட்டும் வண்ணம் இறைவன் நமக்கு வழங்கிய உருவம்தான் சிவலிங்கம். வாரணாசி என்று அழைக்கப்படும் காசியிலே சிவபெருமானே பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள் நூற்றுக்கணக்கில் உள்ளன. அந்த சிவலிங்க வழிபாடைத்தான் இன்றளவும் சைவர்கள் விரும்பி செய்கின்றனர். சோதியே, சுடரே, சூழொளி விளக்கே என்பார் மணிவாசகர். நடுவில் சோதியாக வந்தார் அல்லவா? அது சிவலிங்க வழிபாடு. சிவலிங்க வழிபாடு என்பது அனைத்து வழிபாட்டும் மேன்மையானது. நன்றி, வணக்கம்.